கோவை சூலூர் சிறுமி கொலை தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு முன்பு காவல்துறை அதிகாரிகள் சிரித்த நிகழ்வு கடும் சர்ச்சையானது. பல்வேறு தரப்பில் இருந்தும் ஐஜி ரம்யா பாரதி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு கண்டனங்கள் குவிந்தன. இந்நிலையில் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு இந்த விஷயத்தில் காவல்துறைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர், காவல்துறை அதிகாரிகள் சூலூர் சிறுமி பற்றி பேசுவதற்கு முன் தாங்கள் வேறு விஷயம் பேசிக் கொண்டிருந்ததாக விளக்கம் கொடுத்துவிட்டார்கள். சிரிக்கவே கூடாது என சொல்வது எந்தவித நியாயம் என தெரியவில்லை. காவல்துறை அதிகாரிகள் என்றால் முறைத்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன்பு அவர்கள் உரையாடியதுதான் பேசினார்கள். சிறுமி விஷயம் பற்றி பேசவில்லை. அவர்கள் மீது வைக்கப்படுவது அதீத குற்றச்சாட்டாகும். காவல்துறை செயல்பாடுகள் பற்றி பேசுவது சரியானதாக இருக்கும். சிரிப்பது பற்றி பேசுவது சரியா என்றார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய்விட்டதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய்விட்டது என்று சொல்வது ஏற்புடையது அல்ல. புதிய அரசு பதவியேற்றது 10 நாட்கள் கூட ஆகவில்லை. ஆகவே இது திட்டமிட்டு வைக்கப்படும் அதீதமான குற்றச்சாட்டு. ஏடிஜிபியை இப்போதுதான் நியமித்து உள்ளார்கள். டிஜிபியை இனிதான் நியமிக்க வேண்டும். அனைத்து மாற்றங்களையும் செய்த பின் சிறப்பாக செயல்படுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றார்.